பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் நல்லபடியா போச்சா உங்களுக்கு? சரி, இன்னைக்கு இரவு நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்ம போன நாள்ல என்ன பார்த்தோம்? ஆபிரகாமுடைய ஜபங்கள் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஜபங்களை குறித்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யலாம். யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஜபிச்சிருக்காங்க, நம்மளும் எப்படி நம்மளுடைய ஜபங்களை மாற்றிக்கொள்ளலாம், எப்படியெல்லாம் ஜபிக்கலான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாமுடைய ஜபத்தை குறித்து ஆதியாகமம் 17:18 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். தான் பெற்ற மகனுக்காய் அவன் கர்த்தரிடத்துல நிற்கிறத நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், தகப்பன்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். உங்களை நம்பி ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே, அந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்திருக்கீங்களா? வேதத்துல இன்னொரு காரியத்தையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோபு 1ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோபுவின் குமாரர் என்ன பண்ணுவாங்க? அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அடைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி யோபும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோசிச்சு பாருங்களேன், இங்க யோபு ஒருவேளை என் பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைத்து அதிகாலையிலே எழுந்து ஒவ்வொரு தலைவனுக்கும், அதாவது ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் சேர்த்து அவர் என்ன பண்ணுவாரா? சர்வாங்க தகன பலியை அவர் செலுத்துவார். கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளோட அறியாமல் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் மன்னிக்கட்டும் என்று ஒரு தகப்பனார் எழுந்து நிற்கிற ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அண்ணமார்களே, அம்மாமார்களே, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஒருவேளை என் பிள்ளை ஏதாவது தவறு செய்திருந்தால் நான் என்ன பண்றது? ஒருவேளை அவனை அறியாமல் ஏதாவது வார்த்தைகளை பேசியிருந்தால் என்ன பண்றது? ஆண்டவரே, அவனுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நின்றுருக்கீங்களா? இங்க ஆபிரகாம் பாருங்க, தான் பெற்ற மகனுக்காக கர்த்தரிடத்துல அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க நிறைய பேர், உங்களுக்கே தெரியும், உங்களுடைய மனசாட்சிக்கும் தெரியும், நீங்க எப்படி உங்க பிள்ளைங்களை திட்டுறீங்க. இவன்லாம் உருப்படாம போவான், இவன்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாதமா போவான், இப்படி சொல்லிதான் நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்றோம்? பையன் அப்பாவை திட்டுறது, அப்பா பையனை திட்டுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் காணப்படுது. இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, ஆபிரகாமை போல கர்த்தர் இடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணலாம். ஆண்டவரே, என்னுடைய மகனுக்காக நீங்க இரக்கத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனுக்காக விண்ணப்பம் பண்ணின ஆபிரகாமை போல நம்மளும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, அவனுடைய காரியம் என்ன, அவனை குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீர், அவன் உமக்கு முன்பாக பிழைக்கணுமே, அவனுடைய பிடிவாதத்தினால, அவனுடைய துஷ்டத்தனத்தினால அவன் மீறி போக கூடாதே என்று காத்திருந்த ஆபிரகாமை போல நம்மளும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இந்த வேலையில ஆண்டவரே, ஆபிரகாம் தன் மகனாகிய இஸ்மவேலுக்காய் உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணினதை போல நாங்களும் எங்களை நம்பி நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே அந்த பிள்ளைகளை வளர்க்கிறதற்கான ஆண்டவரே ஒரு ஞானத்தை நீர் முதலாவது எங்களுக்கு கட்டளையிடுவீராக. அப்பா, எங்க பிள்ளைகளை நீர் நினைத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ வார்த்தையினாலோ சொல்லினாலோ செயலினாலோ நடக்கையினாலோ ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவுல ஆண்டவரே, இன்று காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் ஏதாவது ஆண்டவரே கண்களினாலோ ஆண்டவரே சிந்தனையினாலோ ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் செய்த தவறுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளின் தவறுக்காகவும் உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இரவுல நீர் தயவாய் மன்னிப்பீராக. திரும்ப அந்த தவறுகளை எங்களுடைய பிள்ளைகளோ நாங்களோ செய்யாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, காலை எழுந்து உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இப்பொழுது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு தாயார் தூர தேசத்துல இருக்கிற உங்களுடைய மகனுக்காய் அழுது கொண்டிருக்கிறீங்க. எந்தவித கான்டாக்டும் இல்லை, என்ன பண்றான் ஏது பண்றான் எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவனை குறித்ததான காரியம் ஒன்றும் புலப்படவில்லை என்று நினைத்து நீங்க தனியா உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கீங்க. ஆண்டவரே, அந்த தாயின் கண்ணீரை நீ துடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி இந்த மகளை தேடி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால
அப்பா, அந்த மகனுக்கு ஆண்டவரே தன் தாயினுடைய நிலைமை, தாயின் அன்பு ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்துல கார்டியனா கொடுத்திருக்க அந்த தாய் தகப்பன் மாதிரி நினைத்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை கட்டளையிடுவீராக. அந்த மகனோடு நீங்க பேசுவீங்க ஆண்டவரே. எந்த கோபத்தினால எந்த விரோதத்தினால அவங்க போயிருக்காங்களோ எங்களுக்கு தெரியாது. நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். மாற்றி அந்த தாயாரோடு அந்த பிள்ளையை இணைப்பீராக. அப்பா, நாங்கள் காலை எழுந்துங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு புது பலனினால, புது கிருபையினால, புது விசுவாசத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். எல்லாவற்றும் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.